ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட்டில் உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே ஒரு லேப்டாப் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 4 வருஷம் கழிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். இந்த லேப்டாப்போட ஹார்ட்வேர் என்ன, இது என்னென்ன காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவர்மெண்ட்லேருந்து மொத்தம் 3 மாடல் கொடுத்துருக்காங்க, ஹெச்பி, ஏசர், டெல்லுன்னு. நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்திங்கன்னா ஹெச்பிலேருந்து HP 245 G10 அப்படிங்கிற ஒரு மாடல் தான் பார்க்க போகிறோம். இந்த மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே டிஸ்பிளே சின்ன சைஸ் மாடல் இந்த மாடல் தான். மிச்ச மாடல் எல்லாத்துலேயுமே 15 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 14 இன்ச் டிஸ்பிளே வந்திருக்கு. இந்த மாடலை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து ஒரு காம்பேக்டான சைஸில் நான் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணுற மாதிரி லேப்டாப்பு. பேசிக்காக ப்ரீமியர் ப்ரோ, பேசிக் C++, ஜாவா கேம்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ளே பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா இன்பில்டாக வைஃபை, வெப்கேம் ப்ளஸ் ப்ளூடூத் ஆப்ஷனோட வந்துடுது. டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்கன்னா 14 இன்ச்சில் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் Windows 11 அண்ட் லினக்ஸ் OS வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துட்றாங்க. ப்ரீலோடடாக வந்துடுது. ஒரிஜினல் OS வந்துடுது. இது போக வந்து இது ப்ராசஸர் பற்றி சொல்லணும்னா, Ryzen 3ல் 7320U அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்துறாங்க. இது ஒரு 4 கோர் 8 த்ரெட் ப்ராசஸர். ரேம் பற்றி சொல்லணும்னா DDR5 8GB ரேம் கொடுத்துட்றாங்க. இது வந்து ஒரு ஆன்போர்டு ரேமு. இந்த ரேம் நீங்கள் அப்கிரேட் பண்ண முடியாது. இதோட ஸ்டோரேஜ் டிவைஸ் பற்றி சொல்லணும்னா 250GB NVMe SSD கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப் வந்து இந்த 4 வருஷம் கழிச்சு இப்போ கொடுத்த ஒரு நல்ல விஷயம் தான். ரெகுலராக எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே இந்த லேப்டாப் வந்து கண்டினியூஸாக கொடுத்தாங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அண்ணா, முடிவு என்ன வேணும் கேளுங்க. முடிவா என்ன சொல்றது? இந்த லேப்டாப் ஸ்கீம் தடை பண்ணீங்கன்னா எனக்கு இந்த நாட்டை விட்டு போற தர வழி இல்லையா? இது எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு இன்சல்ட்டியா? உங்களுக்காக தானேயா? இதோ இந்த டிப்ளமோ ஐடி ஸ்டூடெண்ட்ஸ், இதோ இந்த சின்ன பையனுக்காக, வருங்கால இளைஞர்களுக்காகயா? எலெக்ஷன் நடத்துங்க, நடத்தாம போங்க. எங்களுக்கு லேப்டாப் ஸ்கீம் போட்டே ஆகணும்.